நாள்பட்ட வியாதியுடன் போராடுகிறீர்களா? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமடைந்தீர்கள் என்று அறிந்திருந்தாலும் தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியாமல் திணறுகிறீர்களா? நல்ல கல்வி, திறமை, அனுபவம் எல்லாம் இருந்தும் இன்னும் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையா? எத்தனை கதவுகளை தட்டினாலும் அவை திறக்காமல் நிற்கிறது போல தோன்றுகிறதா? வயது கடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் திருமணம் இன்னும் கைகூடவில்லையா? எவ்வளவு முயன்றாலும் உங்கள் திருமண உறவில் பிரச்சனைகளே காணப்படுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிலைதடுமாறுகிறீர்களா? இவ்வாறான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அட்டை பூச்சியைப் போல ஒட்டிக்கொண்டு பல வருடங்களாக உங்கள் பலத்தை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறதா? வாக்குத்தத்தங்களின் மறுபக்கத்தை அடைய நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் அந்த கதவு திறக்காமல் நிற்கிறதா? நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், காத்திருக்கிறீர்கள், ஆனால் தேவன் உண்மையிலேயே என் ஜெபத்தை கேட்கிறாரா? அவர் பதில் தருவாரா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுகிறதா? இன்னிலிருந்து சூழ்நிலையை கண்டு பயப்படாது, சூழ்நிலையை கண்டு நடுங்காது. இதுவரை உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காது. யாரும் உன்னை அசைக்க முடியாது, அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டார். உன்னதமானவரின் தயவு உண்மையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார் கண்டிப்பாக. வேற என்ன செய்ய முடியும்? நீ தேவ பிள்ளைனா உன் பிள்ளையை உயர்த்தாம என்னப்பா செய்வார்? இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் தேவையா? கண்டிப்பாக. வார்த்தை கீழ்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் they will be lifted up 100%, 100%. தாழ்பாள்கள் இருக்க முடியாது, சங்கிலிகள் இருக்க முடியாது, வெண்கல கதவுகள் இருக்க முடியாது, தடை இருக்க முடியாது. முன்னேற்றம் சொல்லுங்க, ஆவிக்குரிய முன்னேற்றம், உலகத்தில் முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம். முன்னேற்றத்தை தருகிற தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அபிஷேகம் மேலே இறங்குது, அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது. நீ எங்கே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள கூட அபிஷேகம் இறங்குது, சபைக்குள்ள இறங்குது, ஆபீஸ்ல இறங்குது, கார் ஓட்டும் போது இறங்குது. எந்த இடத்துல இருந்தாலும் தேவ வல்லம் இந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவ சித்தத்தின்படி பேசப்படுகிற வார்த்தை இப்பொழுதே இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்.